நான் பண்றதுன்னு தெரியல. சுத்துற மாதிரியே இருக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பண்ணுவேன்? இன்னைக்கு பார்த்து காலு கையெல்லாம் வலிக்குதே. என்னால முடியலையே. என்னவோ எங்க போயிட்டான்னு தெரியல. சம்சாரமா சாவச்சிருவான். நான் இன்னைக்கு அவனை எங்க போயிட்டான்? அவன் கிட்ட போய் கேட்டேன். அவனுக்கு போன் பண்ண பாக்குறாஜிக்கு. அவன் எனக்கு தெரியலன்றான். அவனுக்கு தெரியும், ஆனா அவன் சொல்ல மாட்டேன்றான். திருட்டு பையன். அவன் சொல்ல மாட்டேன்றான். தெரியல. அவன் இவன் ஜோஸ்து குடியார் ஜோஸ்து. இவனும் அவன பாக்குறாஜே 100 மவனிங்களை இன்னைக்கு சாவச்சுடாடா அவங்கள. நானா சரி உங்களுக்கு காசு கொடுத்தேன்டா. டேய் இன்னும் என்னால முடியல. இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி பாத்தியா குளம் மாதிரி இருக்குது. நான் எப்படி தரணும்? இதெல்லாம் தரணும், இதெல்லாம் கடணும். ஏன்ப்பா பொங்கல் நமக்கே தெரியலையாப்பா. பொங்கல் வந்து என்னால பேச முடியல. வெறுங்காய் மாதிரி இருக்குது உடம்பு எனக்கு. நான் என்ன பண்றது? எல்லாம் இல்லை. நான் போயிட்டு கழுவிட்டேன். மூஞ்சி கழுவிட்டு பார்த்து போறேன். நான் முடியல. என் வீட்டுக்கார பேசாம நான் கேட்கக்கூடாதா? நான் கேட்கல. அவங்க பேச நம்பாதே. காசு கூட காலியா சொன்னாரு. நான் ஏன் நம்ம கேட்கறேன்? என் வீட்டுக்கார பேசுறது நான் கேட்கனா? நான் கேட்கல. என்னால முடியலப்பா. போய் பத்துக்கிறேன். அவன் எப்போ வரானோ வரட்டும். பத்துக்கணும்னாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இது குழம்பு மாதிரி இருக்குது. குழந்தைக்கு வருவாங்க. சாப்பாடு வேலை செய்யல. நான் என்ன பண்றது? ஐயோ எனக்கு வேலை தலை சுத்துற மாதிரியே இருக்குது. அப்பா இதுவரை கழுவிட்டு பத்துக்கலாம். அவன் எப்போ வர்றானோ வரட்டும். இன்னைக்கு அவன் ஒட்டினாம பண்ணிடுவேன் நான். அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் பண்ணுவான். ஜெல்லு இல்லை ஆயிடுச்சு. கீழே போயிட்டு வாங்கிட்டு வரணும். நான் எப்போ கீழே போறது? எனக்கு பூச்சி வாங்கிட்டு இருக்கே. நான் எப்போ கீழே போயிட்டு நான் ஜெல் வாங்கிட்டு வந்து நான் இதெல்லாம் தேய்க்கிறது. சாமான் பார்த்தாவே கண்ணு சுத்துது எனக்கு. கொஞ்சம் சாமான் இல்லையே. எவ்வளோ சாமான் இருக்குது. என்ன கதை இருக்குது. என்னம்மா இந்த சாமானெல்லாம் நான் எப்போ கழுவுறது? எல்லாம் தூக்கி வெளியே போட்டேன். நான் எப்போ கழுவுறது? இப்படி ஏமாத்தல நான் படும்பாய். இப்படி ஏமாத்துறானே என்ன. நான் என்ன பண்றது? நான் எங்க போய் யாருக்கு கேட்கறது? அவன் எங்கன்னா போய் சேரல. அவன் கூட என்னால் முடியலையே. எனக்கு தலை சுத்துதே. நான் எப்படி இதெல்லாம் கழுவுறது? ஐயோ பார்த்தாவே எனக்கு இருக்கிற என்னால் சுத்துதே. ஐயோ எனக்கு இருக்கிற சுத்துதே. நான் வரலையே. எங்கன்னா வராங்கன்னு பார்த்தா கூட வரலையே. பாவிக்கல கேட்ட கூட வந்து மன்னிச்சு கேட்ட கூட மன்னிச்சிருவேனே. திக்கா வந்து வரமாட்டேன். நான் திக்கா வந்து வரலையோ. நான் என்ன பண்ணுவேன்? கால் வலிக்குது, கை வலிக்குது. இந்த வாஷிங் மிஷின்ல வேற துணி போட்டேன். இது எடுக்கல. என்னடா இன்னைக்கு டைம் சரியில்லை. எனக்கு சரியில்லை. சரியா இருந்தா நான் அப்ப பேசிட்டே இருப்பேனா? அவனுக்கு தெரியும் பாக்கிறதுக்கு. அவன் சொல்ல மாட்டான்றானே. அவன் சா வச்சிடணும். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான்றான் அவன். நான் எப்ப பெருக்குது இதெல்லாம்? எப்ப பெருக்கி எப்ப சுத்தம் பண்ணி எப்படி நான் பண்றது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. பொங்கல் வேலை செய்யறேன்ட்டு எனக்கு ஜோரம் வேற வந்துச்சு. நான் எப்ப கேட்குறது? எப்ப பண்றது? யாரெல்லாம் ஒரு பக்கம் கூப்பிட்டு வந்து செஞ்சிருக்கோம். எப்படி இல்லாம என்ன இப்படி பண்ணாத? அவன் எங்க போனான்னு தெரியல. யாரு கேட்கலாம்? என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணலாமா? அந்த ஆளுக்கு போன் பண்ணா எனக்கு திட்டுவாரு. யாருக்கு போன் பண்றது? இந்த பைச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு போன் பண்ணலாமா? ஐயோ அந்த ஆள் பொய்யே சொல்லுவாரு. உண்மை சொல்ல மாட்டாரு. யாருக்கு பண்ணலாம்? ஆச்சரியனுக்கு போன் பண்ணலாம். ஆச்சரியனுக்கு பண்ணிடலாம் போனும். அந்த ஆள் போன் எடுக்க வராதா? அந்த ஆள் போன் எடுக்க மாட்டாரே. நான் என்ன பண்றது? அந்த ஆள் போன் எடுக்க மாட்டாரே.
ஒரு அர்ஜென்ட் பண்ண கூட எடுக்க மாட்டேன்றீங்க நீங்க. சரி அது போனா போது அந்த ராமாயணம்ல வேணாம். 100 பாக்குறது நீ பாத்தியா? எதுக்கா? அந்த பாவிங்க வீட்டு வேலை செய்யற 2 பேருக்கு காசு வாங்கினாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. சரி அண்ணா இருக்கிறாங்களா இல்லையா? என் வீட்டுக்காரர் இருக்கிறாரா? சரியா என் வீட்டுக்காரர் இருந்தா நான் போன் பண்ணி சொல்லாதே. நான் போன் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா திட்டுவாரு. அதனால நான் போன் பண்ணேன் இந்த மாதிரி சொல்லாதே. நான் எப்படியோ வந்தாங்க வேலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சரியா சாமி என்ன மாட்டு விட்டுருப்பாரு. உன்னை நம்பி சொல்லிட்டேன் நானு. சரி வச்சுக்குமா? சரி சரி. வேலை எதுவும் இல்லையா? என்ன வேலை இருக்குதா? வேலை இல்லாத இந்த வேலை எடுத்து வச்சுக்கேன் நானு. பொங்கல் வேலை எங்க இந்த வேலை ஆகல. கடன் போற வேலை ஆகல. என்ன பண்றத? சரி விடு. சரி வச்சுட்டுமா சரணா? சரி சரி. சொல்லாத சரணம். இந்த ஆள் சொல்லாதன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்ன பண்ண பாராரா? என் வீட்டுக்காரங்க சொல்லி விட்டுறாரோ என்ன திட்டு வாங்கிக்கிறாருன்னு தெரியலையா? என்ன பண்றது? அந்த போன்ல சார்ஜிங் இல்லை. நான் இந்த வேலை இதெல்லாம் வேலை இந்த குப்பெல்லாம் இங்க வச்சுட்டேன். என்ன பண்றது? அப்பா என்னால எதுவும் பண்ண முடியலையே. என்ன பண்றது? ஒண்ணு இல்லையே. இதெல்லாம் எப்ப கேட்குது நானு? என்ன பண்றது? இந்த பேர் வேற தொடக்கணும். மேல என்னால வேற முடியாது. ஐயோ நான் பையன் டியூஷனுக்கு போவாதா வீட்டுல இருறான்னு சொன்னேன். டியூஷனுக்கு போயிட்டா இருக்கிறப்ப இருறான்னு சொல்றப்ப இருக்க மாட்டா. இன்னைக்கு வேலை இருக்காங்க சொன்னதே போயிட்டாமா. டியூஷனுக்கு போயிட்டா. இந்த பொண்ணு இல்ல. இந்த பொண்ணா அவனை விட இது அவங்கள வாழ்க்கை வேலை போயிடுறாங்க இந்த பசங்க. நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. போய் பத்துக்கலாம். டைலிங் பேசி பத்துக்கு போறேன். ஐயோ பத்துக்கலாம்னாலும் எனக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்க. நான் என்ன பண்றது? கை நீட்டி வேற காசு வாங்கிட்டேன். ஒண்ணுமே புரியலையா? நான் இங்க பதில் சொல்றதா வீட்டுல பதில் சொல்றதா ஒண்ணுமே புரியலையா எனக்கு? நான் தான் பண்றோம் அக்கா வரேன்னு சொல்லிட்டு கை நீட்டி காசு வாங்கிட்டேன். ஒண்ணுமே புரியல. வேற வரல. அக்கா 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 யார் ராஜா? என்னடா நான் எப்போ வர சொன்னேன்? நீ எப்போ நான் வர? அக்கா இல்லக்கா இல்ல காலையில 7 மணிக்கு வர சொன்னேன். பாரு எப்படி இருக்குதா? வீடு மாதிரி இருக்குதா? குழந்தைக்கு சோறு குடிச்சுவில நானு. நான் சொன்னேன்க்கா நேற்று 1:30 மணிக்கு என் தங்கச்சிக்கு பெருசாக வலி வந்துச்சு. வந்தாங்க போயிட்டேன் நான். அப்படியா? இல்லைன்னா வந்து இருப்பேன்க்கா. சரி சரி சரி. நீ அழுவாதே பிரசவம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வா வா. சரி வா. இப்பதாங்க வந்தேன். சரி இந்த பாரு எப்படி இருக்கு பாரு. பார்த்தேன்க்கா. சரி உன் தங்கச்சி குழந்தை நல்லா இருக்கிறாங்களா? ரெட்ட போய் நீங்க போறீங்க. அழுவாதே. இல்லக்கா நீ கை நீட்டி காசு பத்து எனக்கு 2 நாள் திட்டிட்டான்டா. இல்லக்கா இல்லக்கா. சரி சரி உனக்கு வேலை செஞ்சுட்டு உன் தங்கச்சிக்கு எதனா வாங்கி போய் கொடு. சரியா? நான் காசு தரேன் போகும்போது. சரிக்கா. போ வேலை பாரு போ. டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். எங்கக்கா சாப்பிடுறது? அந்த கஷ்டத்துல சாப்பிடலையா? சரி கழுவா. நான் அதுக்குள்ள எதனா செஞ்சு போடுறேன். சாப்பிடுவேன். சரிக்கா. போட வேலை பாரு. அங்க இருக்கு பாரு பைப் எடுத்துட்டு வா. போ உள்ள அங்க பைப் இருக்கு பாருடா. இதுல இருடா வரேன். நானே வரேன். இருடா. இந்த பைப் வச்சுக்கோ. இங்க வா. ஜனலாண்டுக்கு வா. இந்த ஜனலாண்டுக்கு வா. இந்த பைப் வச்சு அதுல போட்டு அந்த சாமான் கழுவு. சாமான் கழுவு. வா போதும் வலிக்காத போதும். எங்கக்கா வலியக்கா? போதும் வலிக்காத. அவள்தான் சாமான் கழுவி போட்டு அதுக்குள்ள எதனா தண்ணி சோறு வைக்கிறேன். சாப்பிட்டு போக. என்ன உன் தங்கச்சி குழம்பு நல்லா இருக்குதா? எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சு உன் தங்கச்சிடா? எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சா?
வரலாம். திரும்ப வச்சுங்களா? 1:30 மணிக்கு 1:30 மணிக்கு போனாங்க ஹாஸ்பிட்டலவா? வீட்டுக்காரன் இல்லை, யாரும் இல்லை. அவன் வேலைக்கு போயிட்டான். நீ ஏய்க்கு பண்ணியா? எங்கள் அம்மாவும் இல்லை. அப்போ வந்து 108 ஃபோன் பண்ணி அதுலேருந்து இட்டுன்னு போனான். சரி சரி, எனக்கு தெரியாது. என்கிட்ட காசு கூட இல்லை. நீ 500 ரூபா தான் காசு. 500 ரூபா ஒரு ஃபோன் பண்ணிட கூடாதா? ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு 1:30 மணிக்கு அந்த சரி சரி, பாருங்க நல்லா இருக்கானா? கேப்பாரு கருப்பாக்குறானா? நல்லா இருக்கானுங்க. நல்லா இருக்கானா? என்னடா சோப் போட்டு கழுவுறா? அடா பையில சோப் போட்டு கழுவுறா? உன் தங்கச்சி குழந்தை பெற்ற சந்தோஷத்துல அப்படியே அப்படியே போட்டுற. ஏன் சாமான நல்லா கழுவுற? சோப் நான் எடுத்துட்டு தரணுமா? எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது. நான் உன்ன வேலை முடிச்சுனா நீ சோப் எடுத்துட்டு வந்தா சொல்றியாடா டேய்? என்ன பண்றது? நான் தான் இப்படி இருக்கிறான்னா எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர முடிக்கிட்டே இருக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? கால் வேற ஒரே வலி, நடக்க முடியல. அக்கா எனக்கு அப்பா அம்மா இல்லை. நீ வரவே இல்லை. குழந்தைய பார்க்க நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன். நல்லா இருக்கிறாங்க இல்ல, வந்து பார்க்குறேன். உட்காந்து கழுவி போடு. சரி, நான் போயிட்டு வீட்டுல வேலை செய்யணுமா? நல்லா கழுவி போடுறியா? நான் பதில் சொல்றேன். அக்கா நீ வரவே இல்லை. நான் வருவேன், நீ நல்லா கழுவி போட்டு வா. நான் எதாவது கஞ்சி எடுத்து வரேன், 2 சாப்பிடுவேன். சரியா? சரிக்கா. அக்கா வருமா வராதா தெரியலையே. அக்கா விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. அக்கா தான் எனக்கு எல்லாம். அர்ஜென்ட்டுக்கு கேட்டால் 800 ரூபா கொடுத்துது. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் புரியலையே. அக்கா வந்தால் நல்லா இருக்கும். வருதா இல்லையான்னு தெரியலையா. அப்புறம் வீட்டுக்காரை கேட்கணும், அவரை கேட்கணும், இவரை கேட்கணும். அது என்ன சொல்லணும்? அவரும் என்ன சொல்லுவார்? இல்லை அவரும் வந்துடுவார். ஒன்றுமே புரியல எனக்கு. வருவாங்களா இல்லை என் கூட மூட்டை போக்குறவங்கன்னா வராங்களா? ஒன்றுமே தெரியலையா. யார்கிட்ட என்ன போய் கேட்குறதுன்னு தெரியலையா.